அமெரிக்காவின் மறுபக்கம். அமெரிக்காவின் ஜாம்பி நகரம். அமெரிக்காவுல மக்கள் பயன்படுத்தும் ஜாம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ட்ரக். இங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகி தெருவோரங்கள்ல வசிப்பவர்களின் தற்போதைய ஜாம்பி நகரம். ஜாம்பி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊசியில போதைப் பொருளை செலுத்தி அந்த உட்பட்ட ஊசிகளால ஏற்பட்ட தழும்புகள் கைகள்ல நிறையவே இருக்கு அவங்க கிட்ட. இந்த இடத்தை பார்த்தா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா இது நிஜ வாழ்க்கைங்க. பென்டாயிலுடன் கால்நடை மயக்க மருந்து கலந்த ட்ரக் என்ற மருந்து உடம்புல செலுத்தும் போது தன்னிலை மறந்து வேற்று கிரகத்தில் இருப்பதை போன்று இருக்கிறாங்க பாருங்க. இந்த பகுதியை மக்கள் இப்போது ஜாம்பி பூமி அப்படின்னு அழைக்கும் இடமாக மாறி இருக்கு. இந்த காட்சியை பார்க்கும் போது கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவே முடியல. அந்த அளவுக்கு கொடூரமான செயல்களா இருக்கு இதை பார்த்தா. கென்சிங்டன் அமெரிக்காவின் மிகவும் இழிப்புகழ் பெற்ற திறந்தவெளி போதைப் பொருள் சந்தைகள்ல ஒன்றாக அடிக்கடி விவரிக்கப்படுது. இந்த காணொலியை நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு ஏற்படும். அனைத்தும் எவ்வளவு வெளிப்படையா இங்க நடக்குது பாருங்க. போதைப் பொருளை ரோட்ல பயன்படுத்துறாங்க. அதே போல பொதுமக்களின் பார்வையில இது விடுபடவே இல்லை. அனைவரும் பார்த்து கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறாங்க. இது எதனாலனா அமெரிக்காவில சில இடங்கள்ல கடும் வறுமை, பரவலான வீடின்மை, போதை பழக்கம் மற்றும் மனநல நெருக்கடிகள் எங்கும் காணப்படுது. இந்த காணொலியை பாருங்க. ஒரு புகழ்பெற்ற அரசாங்க கட்டிடத்துக்குள்ள அங்கு பல பேர் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க. அதே போல காவல்துறையினர் அந்த பகுதியில் ரோந்து பணியில ஈடுபட்டாலும் அதிகமா யாரும் அதை கண்டுகிறது இல்ல. அந்த இடம் அபாயகரமானதா இருக்கு. இந்த இடத்துல அங்க இருக்கிற மக்கள் உலகின் மிகவும் கொடிய போதைப் பொருட்களுக்கு தொடர்ந்து ஆளாகி வாழ்றாங்க. இவங்க பயன்படுத்துற இந்த போதைப் பொருளானது மனிதர்களுக்கானது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி குதிரைகளுக்கும் மாடுகளுக்கும் மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஊசிகள்ல இந்த போதைப் பொருளை உட்படுத்தி செலுத்தி தன் உடம்புல செலுத்திக்கிறாங்க. இதனாலதான் இவங்க இந்த ஜாம்பி போன்று இவங்க காணப்படுறாங்க. 2023ஆம் ஆண்டுல பிலடெல்பியாவுல 1400 பேர் போதைப் பொருளை செலுத்தி இறந்து போயிருக்கிறாங்க. இவங்க எப்படி இறந்தாங்கன்னா முற்றிலும் அதிகமான போதைப் பொருளை அளவுக்கு அதிகமா உட்கொண்டதால ஏற்பட்ட உயிரிழப்புகள். இப்படி இந்த திறந்தவெளி சந்தைக்கு பல இடங்கள்ல இருந்தும் மக்கள் வராங்க. இங்குள்ள போதைப் பொருட்கள் மிகவும் மலிவானவை, விரைவாக செயல்படக்கூடியவை மற்றும் கொடியவை. அதே போல இங்க யாரும் வாழ விரும்பாததால கடைகள் சீக்கிரமாவே மூடப்படுது. வீடுகளும் நிறைய காலியா கிடக்கின்றன. இதுல பார்த்தா இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் நடைபாதைகள்ல மக்கள் முற்றிலும் உணர்வற்று சுயநிறைவிட்டு கிடப்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு சாதாரண வறுமை கிடையாது. இது பல 10 ஆண்டு கால தோல்வியுற்ற கொள்கைகள், புறக்கணிப்பு மற்றும் ஒவ்வொரு நிறுவனத்தின் பேராசை ஆகியவற்றின் விளைவால் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த ஜாம்பி பகுதி மக்கள். இந்த ட்ரக்கை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஆபத்துல வாழ்றாங்க. இந்த ஊசி காயங்கள் சீழ்பிடித்து திசுக்களை அழிக்கக்கூடிய தொற்றுகளுக்கு வழிவகுக்குது. சில காயங்களுக்கு உறுப்பு நீக்கமும் தேவைப்படுது. இந்த ட்ரக் அதை பயன்படுத்தக்கூடிய நபரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவும் சிதைக்குது. அமெரிக்காவுல போதைப் பொருளுக்கு அடிமையாகி தெருவோரங்கள்ல வசிப்பவர்களின் தற்போதைய அவல நிலை பல தசாப்தங்களா தொடரும் பொருளாதார நெருக்கடி, போலி மருத்துவம் மற்றும் சந்தைக்கு வந்த புதிய ரசாயன பொருட்கள் ஆகியவற்றின் கூட்டு விளைவாகும். இந்த நெருக்கடியின் வரலாறு 3 முக்கிய கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் வலி நிவாரணி மாத்திரைகளை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாதவை என்று தவறாக பிரச்சாரம் செய்து மருத்துவர்கள் மூலம் தீவிரமா பரிந்துரைக்க செய்யறாங்க. இதனால அறியாமலேயே லட்சக்கணக்கான மக்கள் இதுக்கு அடிமையாகிறாங்க. இந்த மாத்திரைகளின் விலை அதிகரிச்ச போது அதை பயன்படுத்தியவர்கள் மிக குறைந்த விலையில கிடைத்த ஹெராயின் போதைக்கு மாற தொடங்கினாங்க. சமீபத்திய ஆண்டுகள்ல ஹெராயினை விட 50 மடங்கு வீரியம் மிக்க பென்டனில் என்னும் ரசாயன போதைப் பொருள் சந்தையில சட்டவிரோதமாக பரவிச்சு. இது மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை முற்றிலும் செயலிழக்க செய்து தெருக்கல்ல சுயநினைவின்றி உடல்கள் வளைந்த நிலையில அலைய வைக்குது. அமெரிக்காவுல வீட்டு வசதி திட்டங்களின் கடுமையான தட்டுப்பாடு, மலிவான வீடுகளின் பற்றாக்குறை மற்றும் பொருளாதார சரிவு ஆகியவை இந்த மக்களை வீதிகளுக்கு தள்ளுது. தெருக்கல்ல வாழ நேரிடும் போது ஏற்படும் மன உளைச்சலை மறக்க அவர்கள் மேலும் தீவிரமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வர்றாங்க. இது ஒரு மீள முடியாத நச்சு சுழற்சியாக மாறிவிடுகிறது. இதன் விளைவாகத்தான் லாஸ் ஏஞ்சல்ஸின் ஸ்கிட்ரோ போன்ற பகுதிகள் மற்றும் பிலடெல்பியாவில் சில தெருக்கள்ல இந்த அவல நிலையை நேரடியா பார்க்க முடியும். அமெரிக்க அரசாங்கமும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் பாதுகாப்பான தங்குமிடங்களை ஏற்படுத்தவும் தொடர்ந்து போராடி வராங்க. அமெரிக்காவுல வெஸ்ட் வர்ஜீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஓபிஃபைடு போதைப் பொருள் பயன்பாடு மற்றும்
அதனால் ஏற்படும் இறப்புகள் இந்த மாநிலத்துல மிக அதிகமாக இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் ஸ்கிட்ரோ பகுதியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடற்றவர்களாகவும் பென்டால்ல போதைக்கு அடிமையானவர்களாகவும் தெருக்கல்ல வாழ்றாங்க. வரி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் சட்டவிரோத ஓபிபாய்டுகளால் டேட்டன் போன்ற நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுல நியூ மெக்சிகோ பகுதியில இளைஞர்கள் மத்தியில சட்டவிரோத போதைப் பொருள் மற்றும் மெத்தம்பெட்டமைன் பாவனை இங்கு மிக அதிகமாக உள்ளது. இங்க நிறைய பேர் தங்கள் வீடுகளை இழந்து நடைபாதைகள், பாலங்களின் கீழ் அல்லது தற்காலிக கூடாரங்கள்ல வசித்து வராங்க. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீவிரமான பக்க விளைவுகள், HIV, ஹெபடைட்டிஸ் மற்றும் கடுமையான மனநல பிரச்சனைகளுக்கு இவங்க ஆளாகிறாங்க. போதைப் பொருட்களுக்கான அன்றாட சேவையை $5 முதல் $15 வரை பூர்த்தி செய்ய பிச்சை எடுப்பது, திருடுவது அல்லது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாங்க. குடும்பம் மற்றும் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுவதால இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது மிகவும் கடினமாக இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகின் மிக பெரும் வல்லரசு நாடான அமெரிக்காவுல போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வராங்க. அந்த நாட்டுல இது ஒரு மிக பெரும் சமூக பிரச்சனையாக மாறி வருவதாக உளவியல் வல்லுநர்களும் காவல்துறையினரும் போதைப்பொருள் தடுப்பு துறையினரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கு சமீப காலங்கள்ல அளவுக்கு மீறி போதைப் பொருள் எடுத்துக்கொள்வதால ஏற்படும் விளைவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. இதனை எவ்வாறு கையாள்வது என அங்குள்ள மருத்துவர்கள் திகைத்து போயிருக்கிறாங்க. இந்த நிலையில ஜாம்பி ட்ரக் என பெயரிடப்பட்ட புதுவகை போதைப் பொருளை அதிக அளவு எடுத்துக்கொண்டு உயிரிழப்போர் எண்ணிக்கை அங்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது. டிரான்கியூ என அமெரிக்காவில் அழைக்கப்படும் இந்த போதை மருந்து அடங்காத மாடுகளையும் குதிரைகளையும் அடக்க உபயோகப்படுத்தப்படும் ஒரு தூக்க மருந்தாக மிருகங்களிடையே பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. தற்போது அமெரிக்கா முழுவதும் அது சட்டவிரோதமாகவும் பரவலாக கருப்பு சந்தையில் விற்கப்பட்டு வருது. போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் பென்டல் அல்லது ஹெராயின் போன்ற பிற போதை மருந்துகளுடன் இதனை கலந்து